விவிலியம் வைத்திருப்பவர்கள் திருப்பாடல் 95 இறை வார்த்தை 6 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 95 இறை வார்த்தை 6. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். பிரியமானவர்களே, அந்த திருப்பாடலுடைய முதல் வார்த்தை வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அப்படின்னு துவங்கும். திருப்பாடல் 95 வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று துவங்கி பல்வேறு தரப்பட்ட மக்களை வாருங்கள் ஆண்டவரை புகழுங்கள் என்று சொல்லக்கூடிய தாவீது 95வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம். அடுத்த வாக்கியம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். 2 விஷயங்களை சொல்கிறார். வாருங்கள் தாழ் பணிந்து, பவ் டவுன், நம்முடைய முதுகை வளைத்து தலை வணங்கி ஆண்டவரை நாம் தொழுவோம். சில சமயம் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே நாம் வருகிற போது எப்படி வருகிறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், வாருங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரை தாழ் பணிந்து நாம் தொழ வேண்டும். அடுத்த வாக்கியம் நாம் பெரும்பாலும் செய்வதில்லை, நம்மை உருவாக்கிய முன் என்ன செய்ய வேண்டும், முழந்தாள் படியிட வேண்டும். நேராக வந்து அப்படியே உட்காந்துக்கிறது, நேராக வந்து அப்படியே நாம் நாட்களில் உட்கார்ந்து கொள்கிறோம். இப்போதெல்லாம் முழந்தாள் படியிடுவது குறைந்து போயிருக்கிறது. வயதானவர்கள் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் காலந்தோறும் செய்து வந்த அந்த முழந்தாள் படியிட்டு வணங்குவதை தொழுவதை பெரியவர்கள் செய்கிறார்கள். மூட்டு வலி இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள், முதுகு வலி இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களை பாருங்கள், நம்முடைய குழந்தைகளை பாருங்கள், ஆலயத்துக்குள் எப்படி வருகிறார்கள், நேராக வந்தது அப்படியே உட்கார்ந்து கொள்வது. இறை வார்த்தை சொல்லுகிறது, நம்மை உருவாக்கியவர் ஆண்டவர் முன் முழந்தாள் படியிடுங்கள். அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா திருப்பாடல் 100 3வது இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நாம் ஏன் ஆண்டவர் முன் முழந்தாள் படியிட வேண்டும், நாம் ஏன் ஆண்டவர் முன் நாம் தாழ் பணிய வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, திருப்பாடல் 100 இறை வார்த்தை 3, ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். ஆண்டவரை கடவுள் என்று உணருங்கள். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது யாரு? கடவுள் இருக்கிறார், சாதாரண மனுஷன் கிடையாது. நாம் மனிதர்களுக்கு முன்பாக எப்படி வேணால் நடந்து கொள்ளலாம், ஆனால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடியவர் கடவுள். அந்த கடவுள் யாரு? அவரே நம்மை படைத்தவர். படைத்தவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம், படைத்த கடவுளுக்கு முன்பாக நாம் வருகிறோம். நம்மை உருவாக்கியவர் ஆண்டவரே என முழந்தாள் படியிடுங்கள். நம்மை உருவாக்கிய கடவுளுக்கு முன்னாடி நாம் கால் போட்டு உட்காரக்கூடாது. நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு முன்னாடி நாம் நினைத்தபடி வரக்கூடாது. தாவீது சொல்கிறார், நம்மை உருவாக்கியவர் ஆண்டவரே, ஆண்டவர் முன் முழந்தாள் படியிடுங்கள். உங்களை உருவாக்கிய தேவன் இங்கே இருக்கிறார், நம்மை உருவாக்கிய தேவன் இங்கே இருக்கிறார். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த உலகத்தில் இங்கே தான் பிறக்கணும், நீங்கள் இப்படி தான் ஆள் இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து நம்மை உருவாக்கிய கடவுள். தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம், கடவுள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு 6வது நாளில் என்ன செய்கிறார்? தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்குகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய சாயல். ஒருவேளை நம்ம பார்த்து சொல்லிக்கலாம், நான் அழகா இல்லை, அடுத்தவங்களை போல அழகா இல்லை, வெள்ளையா இல்லை, உயரமா இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து படைத்திருக்கிறார், தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். நீங்கள் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய சாயலாக என்ன படைச்சிருக்கிறார், கடவுளுடைய சாயலாக தன் சாயலாக உங்களை உருவாக்கி இருக்கிறார். தன்னுடைய உயிர் மூச்சை நமக்குள் ஊதினார். நாம் உயிர் மூச்சை விடுகிற போது ஆண்டவருடைய உயிர் மூச்சு நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார். வேதத்தின்படி நாம் பார்க்கிற போது அறிவியல் வேறு காரணம் சொல்லும். அறிவியல் சில மனிதர்களுடைய அறிவியல், அது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், இன்றைக்கே வரல, குரங்கிலிருந்து மனுஷன்
மனிதன் குரங்கிலிருந்து வருகிறான் என்றால் இன்றைக்கும் குரங்கிலிருந்து தானே வர வேண்டும். அது எப்படி மாற்றம் அடைகிறது? அறிவியல் சொல்லும். ஆனால் நம்முடைய வேதம் சொல்கிறது, இறைவார்த்தை சொல்கிறது, நம்முடைய சத்திய நம்பிக்கை சொல்கிறது, நாம் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்குள்ள கடவுள் சாயல் இருக்குது, உங்களுடைய கடவுள் சாயல் இருக்குது. உங்களுக்கு பிறக்கிற குழந்தை கடவுளுடைய சாயலை பெற்றிருக்கிறது. பிரியமானவரே, அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், வாருங்கள் ஆண்டுக்கு முன்னாடி முழந்தாள் படியிடுங்கள், அவரை நாம் தொழுவோம். சில சமயத்தில் கடவுளுக்கு முன்னாடி நாம் வரும்போது கடவுள் இங்கே இருக்கிறார். நக்கனை பெட்டியில் இல்லை, இந்த எழுந்தேற்றம் செய்கிற போது, பூசையில் எழுந்தேற்றம் செய்கிற போது, நடு பூசையில் நாம் நடந்து கொள்கிற விதத்தை பார்க்கிற போது எசையா இறைவாக்கினர் சொன்னது தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எசையா இறைவாக்கினர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 3 மற்றும் 4. எசையா இறைவாக்கினர் என்ன சொல்கிறார்? எசையா இறைவாக்கினர் 1ஆம் அதிகாரம் 3, 4 இறை வார்த்தைகளை வாசிப்போம். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. காளை என்ன மார்னிங் கிடையாது, காளை மாடு. காளை மாடு, காளை மாடு என்ன செய்கிறோம்? காளை தன் உடைமையாளனை தன்னுடைய உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. அறிந்து கொள்கிறது. ஒரு மாடு தனக்கு தீனி போடுறான் இல்லையா, தவிடு வைக்கிறான் இல்லையா, தண்ணி வைக்கிறான் இல்லையா, அந்த மாட்டுக்கு தெரியுது, இவன் தான் எனக்கு சொந்தக்காரன், இவன் தான் எனக்கு தீனி வைக்கிறான். காளை தன்னுடைய உடைமையாளனை தெரிந்து கொள்கிறது. எல்லாரையும் பார்த்து போகாது. தன்னுடைய தலைவன் யார், தன்னுடைய உரிமையாளன் யார், எனக்கு யார் கொட்டா வச்சிருக்க, எனக்கு யார் தவிடு வச்சிருக்குது, எனக்கு யார் என்னை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி மாடுக்கு கூட மாட்டினுடைய உரிமையாளனை தெரிந்து வைத்திருக்கிறதாம். அடுத்த வாக்கியம், கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. கழுதை, நம்மளை அடுத்தவங்களை பார்த்து, படிக்காதவனை பார்த்து, முட்டாளை பார்த்து கழுதைன்னு சொல்கிறோம். கழுதை இழிவான ஒரு மிருகம் சொல்கிறோம். அந்த கழுதை என்ன பண்ணுது? இறை பார்த்து சொல்லுது, கழுதைக்கு கூட தனக்கு தீனி வைக்கக்கூடிய தலைவனுடைய இடம் எதுவென்று தெரிந்து கொள்கிறது. காலையில் அப்படியே போயிட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டு வந்தாலும் கூட சாயங்காலத்தில் தன்னுடைய தலைவனுடைய இடத்தை பார்த்து, என்னுடைய முதலாளியுடைய இடம் எனக்கு தெரியும் என்று கழுதை தன்னுடைய தலைவனுடைய இடத்தை பார்த்து தெரிந்து வந்து விடுகிறது. 2 மிருகத்தை சொல்கிறாருங்க எசையா இறைவாக்கின. நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அடுத்த வாக்கியம் சொல்கிற வசனத்தை படித்தார். மாட்டுக்கு கூட தன்னுடைய உரிமையாளன் யாருன்னு தெரியுது, கழுதைக்கு கூட தன்னுடைய உரிமையாளன் யாருன்னு தெரியுது. அடுத்த வாக்கியம் படிங்க. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் சொல்றாருங்க இந்த வார்த்தை. மாட்டுக்கு மாட்டினுடைய உரிமையாளன் தெரியுது, கழுதைக்கு தன்னுடைய உரிமையாளன் தெரியுது. ஆனால் மனுஷன் நீங்க, நான் கடவுள் உங்களை வழிநடத்தி இருக்கிறேன், எகிப்திலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறேன், உங்களை காப்பாற்றி வந்திருக்கிறேன். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து விடுவது போல நான் உங்களை சுமந்து வந்திருக்கிறேன். இரவிலே நெருப்பு தூணாக இருந்திருக்கிறேன், பகல மேக தூணாக இருந்திருக்கிறேன். உங்களுடைய எல்லா துன்பங்களிலும் நான் உங்கள் கூட இருந்திருக்கிறேன். உணவு இல்லாத சமயத்தில் மன்னாவை கொடுத்திருக்கிறேன். தாகம் ஏற்பட்ட சமயத்தில் நான் தண்ணீரை கொடுத்திருக்கிறேன், இறைச்சியை கொடுத்திருக்கிறேன். அமலேக்கியர்கள் உங்கள் மீது படையெடுத்த போது நானே முன்னின்று உங்களை பாதுகாத்திருக்கிறேன். அப்படியெல்லாம் உங்களை காத்து வந்த இந்த இறை கடவுளுடைய மக்கள், இஸ்ராயல் மக்கள், நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்களே. மாட்டுக்கு கூட தன்னுடைய உரிமையாளன் தெரியுது, கழுதைக்கு தன்னுடைய உரிமையாளன் தெரியுது. ஏண்டா உங்களை படைச்ச என்ன, உங்களை பாதுகாத்து என்ன உங்களுக்கு தெரியலையா என்று கேள்வி கேட்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர். அடுத்த வாக்கியம் படியுங்கள். 4வது இறை வார்த்தை, ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது. பாவம் நிறைந்த மக்களினது, என்னை கண்டுகொள்ளாத மக்களினதும். நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன். ஆனால் இந்த மக்களினம் எப்படி இருக்கு? பாவப்பட்ட ஜென்மம், பாவப்பட்ட மக்களினம். நான் இதெல்லாம் சொந்தமாக சொல்ல, பைபிள் அங்கே வாசிக்கிறத சொல்கிறேன். பாவப்பட்ட, ஏன் பாவப்பட்டது? கடவுள் இங்கே இருந்தாலும் அங்கே நோண்டிட்டு இருக்கோம் மொபைலை, கடவுள் இங்கே இருந்தாலும் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறோம், கடவுள் இங்கே பீடத்தில் இருந்தாலும் கூட நான் எதையும் நினைத்து கொண்டிருக்கிறேன். தெய்வம் இங்கே இருக்கிறது, என் ஆண்டவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார், அவருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். என்னை படைத்த கடவுள் இங்கே இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற கடவுள் எனக்கு முன்னாடி இருக்கிறார். இவரை முன்பாக வைத்துக்கொண்டு நான் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறேன். பாவப்பட்ட ஜென்மம் இது, பாவப்பட்ட மக்களினம் இது. பிரியமானவர்களே,
இன்றைக்கி நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தெய்வத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறோம்? தாவீது சொல்கிறார், தெண்டனிட்டு வணங்குங்கள், முழந்தாள் படியிட்டவரை தொழுங்கள், தாழ் பணிந்தவரை தொழுங்கள், எழுந்து நிற்போம். இன்றைக்கி முழந்தாள் படியிட்டு அல்ல, தாழ் பணிந்தல்ல, அட்லீஸ்ட் நின்று கொண்டாவது ஆண்டவரை நாம் புகழ்வோம். நம்முடைய புகழ்ச்சி ஆண்டவருக்கு எடுத்து வைப்போம். ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய கடவுள் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் வாழும் தெய்வனாக இருக்கிறார். என்னை படைத்த கடவுளாக இருக்கிறார், என்னை உருவாக்கிய கடவுளாக இருக்கிறார். அவரை நாம் போற்றி பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டுமாக இடம் சேர்ந்து ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டுமாக ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டுமாக ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இந்த உலகத்திலே பல்வேறு சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அறிவியல் படைத்தவர்கள், இந்த உலகத்திலே பலவிதமான சாதனைகள் படைத்தவர்கள், மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் படைத்தவர்கள், மிகப்பெரிய வெற்றிகளை குவித்தவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், மேதாவிகள். ஆனாலும் வார்த்தை சொல்கிறது, 1000 பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும், 1000 பேர்கள் இந்த உலகத்தில் சிறந்து விளங்கினாலும், 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. என் தெய்வம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட சிறந்தவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட மேன்மையானவர். நாம் தொடர்ந்து பாடுவோம். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டுமாய் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இந்த உலகத்தில் எல்லாரும் போற்றக்கூடிய தெய்வம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஏன் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கூட உண்மையான தெய்வம் என போற்றப்படக்கூடிய கடவுள் இந்த தெய்வம் மட்டும்தான். ஆனால் நாம் பல சமயங்களில் இந்த கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார், ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது, என் தெய்வம் என்னுடைய மத்தியிலே இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். மாடு காளை தன்னுடைய உடைமையாளனை தெரிந்து வைத்திருக்கிறது, கழுதை தன்னுடைய தலைவனை தெரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் என் மக்களே, நீங்கள் என்னை அறியவில்லை என்று கடவுள் வருத்தப்படுகிறார். நாமும் இன்றைக்கு கூட நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய தேவனை நாம் வழிபடாமல், தொழாமல், ஆராதிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு அவரை நாம் தொழுது பாடுவோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம்,
மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம். மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டுமாய் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவில் பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர் வல்லமையுள்ள தேவன், தந்தையால் அனுப்பப்பட்ட ஒரே மகன், நம்மை மீட்பதற்காக, நாம் சாவை ஏற்கக்கூடாது என்பதற்காக அவர் சாவை ஏற்க, நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை கொடுக்க, மனிதனாய் ஒரு அடிமையாய் நம்முடைய மத்தியிலே வந்த கடவுள், உலகம் முடிய மட்டும் நான் என்னால் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நற்கனை வடிவில் இன்றளவு நம்மளோடு மத்தியில் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய தேவன், அவருக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம். ரோமியர் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆவது வசனத்தில் பவுலடி இப்படி சொல்லுவார், கடவுள் உங்களுடைய மத்தியில் இருந்தும் நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறார். தேவன் உங்களுடைய மத்தியில் இருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அவரை இருக்கக்கூடிய அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற அந்த வார்த்தை சொல்கிறது. ரோமியர் 1:21 வசனம், ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தோம். இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்குது யார்? கடவுள். இயேசு இருக்கிறார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வார்த்தை சொல்லுது, அவர்கள் கடவுளை அறிந்திருந்தோம், நாமும் கடவுளை அறிந்திருந்தோம், கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. கடவுளுக்குரிய மாட்சியை அளிக்கவில்லை. இப்போ பாட்டு பாடினோம், ஆண்டவர் துதிக்கிறோம் சொல்லி பாட்டு பாடினோம். நான் மாட்சியை கொடுத்தனா, அவரை ஆராதித்தேனா? யாராவது பாடுங்க, கொயர் பாடுங்க, கையை யாராவது தூக்கிங்க. நான் ஏன் புகழணும்? கடவுள் இங்கே இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும் அவருக்குண்டான மாட்சியை கொடுக்கலை. நீங்கள் உங்களுக்குண்டான இடத்தில் இருந்தும், அந்த பதவியில் இருந்து, உங்களுடைய அந்த அந்தஸ்தில் இருந்து, நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பியூனு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை மதிக்கலை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்களா? கோவப்பட மட்டும் இப்போ நிப்பாட்டிடுவீங்களா? நீங்கள் பெரிய அதிகாரியாக இருந்து வேலையை விட்டு எடுப்பீங்க, உண்டான வேலையை விட்டு எடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா வெளியே சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆண்டவர் தேவன் இங்கே இருக்கிறார், அவர் கடவுள் என அறிந்திருந்தோம், அவருக்கு உண்டான மாட்சியை கொடுக்காமல் சும்மா நிற்கிறோம் என்றால், அடுத்த வாக்கியம் படிப்போம். நன்றி செலுத்தவும் இல்லை. அவருக்கு நன்றி செலுத்தவும் இல்லை. கடவுள் இங்கே இருக்கிறார், அவருக்கு உண்டான மாட்சியை கொடுக்கல, அவருக்கு நன்றியும் செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. அவர்களுடைய எண்ணங்கள் பயனற்றவை, உணர்வற்ற அவர்கள்
அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. இருந்து போயிற்று, உங்கள் உள்ளம் இருந்து போயிற்றுன்னு சொல்கிறார். நீங்கள் வெளிச்சத்தில் இல்லை, நீங்கள் வெளிச்சத்தில் கிடையாது. ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இல்லை. உங்கள் மனசு இருந்து போயிருக்கிறது. மனசு இருந்து போயிருக்கிறது, உங்களுக்கு விசுவாசம் இருந்து போயிருக்கு. உங்களுக்கு விசுவாசம் கம்மி ஆகிட்டு இருக்கு. கடவுள் மீது உங்களுக்கு கொண்டு இருக்க அந்த விசுவாசம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால்தான் இங்கே ஏனோ தானே நிற்கிறீங்க. அதனால்தான் இங்கே எப்படி வேணாலும் இருக்கிறீங்க. எங்கள் தெய்வம் இங்கே இருக்கிற என்பது நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார். பெரிய மாணவர்களை, நம்ம அந்த நிலைக்கு போயிடக்கூடாது. கடவுள் இங்கே இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட தேவையில்லாத காரியங்களை இங்கே நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவர் இங்கே இருந்திருந்தும் அவருக்குண்டான மரியாதையை மாற்றி நீங்கள் செலுத்தலை என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் அந்த மக்களை பார்த்து சொல்வது போல இன்றைக்கி ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய பெரிய மாணவர்களை, ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கிறோம் என்பதை நம்புவோம். ஆண்டு நமக்கு முன்னாடி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, உங்கள் தொழிலை, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை, உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய துக்கங்களை, வேதனைகளை, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான போராட்டங்களை, தனிமை, ஏக்கம், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் ஆண்டோடைய கருத்தில் ஒப்புக் கொடுங்க. நீங்கள் யாருக்கு முன்னாடி இருக்கிறீங்க என்பதை நம்புங்க. உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். மீண்டும் ஒரு தடவை ஆராதனை நாயகன் நீரே. நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி, ஆமாண்டவரே, நீர் ஆராதனைக்குரியவர், என் நம்பிக்கைக்குரியவர், என் என் வல்லமை, என் கிருபை எல்லாம் உம்மிடமிருந்தே வருகின்றன. நான் உம்மை ஆராதிக்கேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி மீண்டும் பாடுவோம். அந்த 4 வரிகள் மட்டும். ஆராதனை நாயகன் நீரே. நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஆராதனை வேந்தனும் நீரே. நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவர். மீண்டுமாய் ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. நாங்கள் வாக்கு தருகிறோம் ஆண்டவரே. ஆயுள் முடியும் வரை என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, உம்மை மட்டுமே நான் தொழுவேன். உம்மை மட்டுமே நான் தொழுவேன். ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. Praise the Lord. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே இயேசுவே நல்லவர். நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். Praise the Lord. 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 Hallelujah. 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 அமருவோம். பெரிய மாணவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த தேவாலயத்தை, திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நம்மோடு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வருவது ஏதோ நம்முடைய வேண்டுதலை மட்டும் இங்கே வச்சுட்டு போகிறதுக்கு கிடையாது. நாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது. பிரியமானவர்களே, என் தேவையை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு போகிறோம், அதுவும் தான். ஆனால் நான் ஆண்டவரிடம் பேசுவது மட்டும் முக்கியமல்ல, என் தேவன் எனக்கு என்ன பேசுகிறார், என் தேவன் என்னோடு என்ன பேசுகிறார், எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதும் முக்கியம். நீங்கள் 2 பேர் பேசின்னு இருக்கிறீங்க, இருவரும் பேச வேண்டும் இல்லைங்களா? 2 பேரும் பேச வேணும். சில சமயத்தில் பார்ப்போம், நாம் பேசவே முடியாது. அவர் தான் பேசின்னு இருப்பார், அவர் தான் பேசின்னு இருப்பார். நாம் இந்த உண்மை தான் கொட்டின்னு இருக்கணும், பேச விடவே மாட்டார். இது டைலாக்கா? இது டைலாக்னா என்னது? 2 பேரும் பேச வேண்டும், 2 பேரும் செய்யும் எடுக்க வேணும். என்ன 2 இல்லையா? 2 பேரும் பேசணும்.
அப்படின்னா ஆண்டவை தொடவடிக்கிற போது ரெண்டு பேருமே பேசணும். இந்த மனுஷன், இந்த தெய்வம் நம்மக்கிட்ட பேச வராது. ஸ்டாப், நான் பேசுகிறேன், எனக்கு வேலை வேணும், எனக்கு உயர்வு வேணும், எனக்கு அது வேணும், நான் வீடு கட்டணும், அது கட்டணும். இவர் பேச எப்போ கேட்க போகிறோம்? இவர் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறாரு, இவர் ஒரு விருப்பத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாரு. நாம் அதை பற்றி கேட்கறதில்ல. ஆண்டவர் நம்மிடம் எப்படி பேசுகிறார், எந்த வழியில் ஆண்டவர் பேசுகிறார், எதன் வழியாக ஆண்டவர் பேசுகிறார் நம்ம கூட? வழிபாடுகளில் எதன் வழியாக ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார்? ஃபாதர் வழியாவா? கிடையாது. யார் வழியா? இறை வார்த்தை வழியாக பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. முதல் வாசகம், ரெண்டாவது வாசகம் சொல்லி பைபிளில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இறை வார்த்தையின் வழியாகத்தானே ஆண்டவர் பேசுகிறார். இப்போ ஃபாதர் அந்த இறை வார்த்தை ஏன் விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா, அந்த படிக்கிற இறை வார்த்தைக்கு எல்லாருக்கும் விளக்கம் தெரியாது. அந்த படிக்கிற இறை வார்த்தை எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது. என்ன சொல்ல வராது என்பதை குருவானவர் அந்த இறை வார்த்தையை, கடவுளுடைய இறை வார்த்தையை கடவுளுடைய விருப்பத்தின்படி அதை விளக்கி சொல்லுகிறார், தன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. அப்போ ஒவ்வொரு குருவானவரும் அந்த இறை வார்த்தையை படித்து அவர் கேட்கணும், லிசன் பண்ணணும். இந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அந்த இறை வார்த்தை எனக்கு கொடுத்து நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நான் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று ப்ரேயரில் வைத்து, அப்படியாகத்தான் இந்த இறை வார்த்தையை ஒரு குருவானவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அது அவங்களுடைய தப்பு. ஆனால் இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை தான். அப்போது மறையுரை என்பது ஃபாதர் கொடுக்கக்கூடிய அவருடைய சிந்தனை அல்ல, குருவானவர் கொடுக்கக்கூடிய சிந்தனை அல்ல. அவர் எங்கிருந்து எடுக்கிறார் வார்த்தையை, எங்கிருந்து வார்த்தை எடுக்கிறாரு? குமுதம், ராணி, இதெல்லாம் பழைய காலத்தில் இந்த புத்தகங்கள், பொழுதுபோக்கு புத்தகங்கள். இப்போ அதெல்லாம் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை குருவானவர் எங்கிருந்து எடுத்து பேசுகிறார்? இறை வார்த்தை பைபிளிலிருந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, அப்போ கடவுள் நம்ம கூட பேசுகிற வழி என்னென்னா கடவுளுடைய வார்த்தை. அதை நம்ம செவி மடுக்குது இல்லையே. பிளேடு போகிறாரு, ஆமாம், கடவுளுடைய வார்த்தை அப்படி தான் ஆகும். கடவுளுடைய வார்த்தை பிளேடு கிடையாதுங்க, அது கத்தி போல, ரெண்டு பக்கமும் கூரிய வாள் போன்றது, பிளேடு கிடையாது. நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க. நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு அதனுடைய மேன்மையை, அதனுடைய வல்லமை தெரியாமல் அது பிளேடு நினச்சிக்கிறீங்க. பிளேடு கிடையாது, அது கூரிய வாள். எபிரேயர் எழுதிய புத்தகத்தில் படிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை வல்லமையுடைய, உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது, அது இரு பக்கமும் கூரிய வாளை போன்றது. நாம் தான் உணராமல் இருக்கிறோம். அந்த கத்தியை நாம் வச்சுட்டோம்னா நமக்கு வரக்கூடிய சவால்களை நாம் வெட்டிட்டு போயிட்டே இருக்க முடியும். பிரியமான இன்றைய வார்த்தைக்கு சொல்ல வேகமாக நான் நிறைவு செய்கிறேன். இன்றைய முதல் வாசமானது 1 அரசர் புத்தகத்திலிருந்து வாசித்து இருக்கிறோம். நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சி. நேற்றைய வாசகத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இன்றைக்கு நான் கடந்து சொல்கிறேன். ஆகாப் என்கின்ற ஒரு மன்னன் இருக்கிறான், இஸ்ராயல் நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான். சமாரியா அதனுடைய தலைநகரம். அப்போது இந்த ஆகாப்பு இஸ்ராயல் மக்களுடைய தலைவனாக கடவுளால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடவுளால் நியமிக்கப்பட்ட அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல அவர் செஞ்சது தப்பு என்னென்னா, யூத மக்களில் இருக்கக்கூடிய பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. மாறாக யூத இனம் அல்லாத, யாவே கடவுளை வணங்காத ஒரு வேற்று தெய்வத்தை, யூத மக்களுக்கு அல்லாத, சம்பந்தம் இல்லாத ஒரு வேற்று தெய்வத்தை, பாகால் என்கிற கடவுளை வணங்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த ஆகாவு திருமணம் செய்து கொள்கிறான். இது கடவுளுக்கு எதிரான முதல் காரியம். ரெண்டாவது, தன்னுடைய மக்களை, யூத மக்களை, இஸ்ரேல் மக்களை, யாவே கடவுளை வணங்கி கொண்டிருக்கிற அந்த மக்களை, உண்மையான தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களை இவன் ஆணை பிறப்பிக்கிறான். என அரசன், நீங்கள் இனிமே எந்த கடவுளை வழிபட வேண்டும்? அவனுடைய மனைவி யாரை வழிபட்டாள்? பாகால். எனவே நீங்கள் இனிமேல் பாகால் என்கிற கடவுளை வழிபட வேண்டும். சொந்த கடவுளை விட்டுட்டு, உண்மையான கடவுளை விட்டுட்டு வேற கடவுளை வணங்க சொல்கிறான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வாசகத்தில், நேற்றைய வாசகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை அப்படின்னா, தன்னுடைய அரண்மனை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்தை வைத்திருக்கக்கூடிய நாபோத் என்கிற மனுஷன், அதில் ஒரு திராட்சை தோட்டத்தை போட்டு இருக்கலாம்.
அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு வேணும் அப்படின்ட்டு இந்த மன்னன் ஆகாபு ஆசைப்படுகிறான். அவங்ககிட்ட போய் கேட்குறான், இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கு கொடுத்துரு, நான் பணத்தை விட பல மடங்கு விலை உயர்ந்த வெள்ளியை கொடுக்கிறேன், சில்வர் வெள்ளியை கொடுக்கிறேன். ஆனால் நாபோத்து சொல்கிறாரு, மன்னரே உங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்குது, நிறைய தொழில், நிறைய திராட்சை தோட்டம் இருக்கிறது, எனக்கு இருக்குதே கொஞ்சம்தான், இது கூட நான் சம்பாதிச்சது கிடையாது. என்னுடைய முன்னோர், என்னுடைய தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மா, அவங்க தன்னுடைய மகனுக்கு, அவங்க தன்னுடைய மகனுக்கு, அவங்க தன்னுடைய மகனுக்கு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நான் என்ன செய்யணும்? வித்துடணும். நான் என்ன செய்யணும்? வித்துடணும். அப்படின்னா விற்றுட்டு சென்னைக்கு வந்து உட்காந்துருக்குறோம். வில்லேஜில் இருக்க எல்லா லேண்டையும் விற்றுட்டு இங்கே வந்து வாடகை வீட்டில் உட்காந்துருக்கோம் இல்லையா? பல பேர் நம்முடைய முன்னோர் கொடுத்த சொத்தெல்லாம் விற்றுட்டு, இந்த லேண்டை விற்றுட்டு, நிலத்தை விற்றுட்டு நாம் சென்னையில் ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, முன்னோர் கொடுத்த சொத்துங்க, இதை அரசனை அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். யார்? நாபோத், ஒரு சாதாரண மனுஷன். இப்போ ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் யாருக்கு? ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம்? மன்னனுக்கு. நான் ஒரு மன்னன், நான் போய் கேட்குறேன், சும்மா கேட்கல, விலை உயர்ந்த வெள்ளியை கொடுத்து நான் கேட்குறேன், ஆனால் இவன் என்னை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பெட்ரூமில் போயிட்டு சோகமாக உட்காந்துக்கிறான். அவனுடைய பெட்ரூமுக்கு யார் வராங்க? அவருடைய மனைவி இசபேல் வருகிறாள். என்ன உன்னுடைய முகம் சோர்ந்து போயிருக்கு. இப்போ எந்த மனைவியும் கேட்கறது கிடையாது, அது வேறு விஷயம். கணவன் சோகமாக உட்காந்துருந்தா பெட்ரூமில் ஏதோ தோல்வி, ஏமாற்றம், ஆஃபீஸில் வருத்தம், ஒரு கஷ்டம், பிரச்சனை, மனைவி சோகமாக வந்து உட்காந்தா, கணவன் சோகமாக வந்து உட்காந்தா மனைவி வந்து என்னங்க சோகமாக வந்து உட்காந்துக்கிறீங்க யார் கேட்குறாங்க. ஆனால் இசபேல் கேட்டா, உனக்கு என்ன ஆச்சு? ஆனால் அவன் சொல்கிறான், நடந்தது சொன்னான். மனைவி சொல்கிறான், இதுக்கு போய் ஒரு மன்னன் கவலைப்படலாமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் பார்த்துக்கிறேன். நல்ல மனைவியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? ஏங்க நமக்கு தான் எவ்வளோ பேர் லேண்ட் இருக்குது, அது கிடைக்கணும் போய் ஏன் வருத்தப்படுறீங்க, விடுங்க வேற எங்கேயே வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கோம். ஆனால் இது நல்ல மனைவி அல்ல, வேற்று தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனைவி சூழ்ச்சி செய்கிறாள். என்ன சூழ்ச்சி? மன்னனே எழுதிய போல ஒரு கடிதம் எழுதுகிறாள். மன்னன் எழுதிய போல ஒரு கடிதம். அதில் இந்த நாபோத்து கடவுளை படித்தான், மன்னனை படித்தான். 2 பேர் கூப்பிட, இதை போயிட்டு மக்கள்கிட்ட பரப்பி விடு. போகிறாங்க. நாபோத்து மன்னனை படித்தான், கடவுளை படித்தான். இதுக்கு என்ன தண்டனை தெரியுங்களா? அன்னைக்கு கல்லால் அடித்து சாகடிக்கணும். நாபோத்தை கூப்பிட்றாங்க, பஞ்சாயத்து. இவன் மன்னனுக்கு எதை என்ன பேச முடியும்? எல்லா மக்களையும் நம்பிட்டாங்க. கல்லால் அடித்து சாகடிக்கிறார்கள். நாபோத் எது ஒரு சின்ன லேண்டு தனக்கு வேணும் என்பதற்காக சூழ்ச்சி செய்து ஒரு மனிதனை கொலை செய்கிறான் ஆகாபு, தன்னுடைய மனைவியின் சூழ்ச்சியினால். இப்போது எசபேல் வருகிறாள். போயிட்டு நாபோத்தினுடைய லேண்டு, நாபோத்தினுடைய தோட்டத்தை எடுத்துக்கோ, அவன் செத்து போயிட்டான், கொலை செஞ்சிட்டோம். நாபோத்து அந்த உடைமையை எடுப்பதற்காக போகிறான். நேற்றைய வாசம் அங்கே தான் முடியுது. நாபோத்து திராட்சை தோட்டத்தை, ஆகாபு நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை உரிமையாக்கி கொள்ள சென்றான். அப்படி போகிற போது எலியா இறைவாக்கின்னு வருகிறார். வந்துட்டு நிற்கிறார். எலியா இறைவாக்கினர்கிட்ட ஏற்கனவே ஆகாபு பல தடவை கடவுள் உன்னை எச்சரிக்கான்னு சொல்லி வார்ன் பண்ணுறார். இப்போ இங்கே எலியா வந்துட்டியா நீ? அங்கே வார்த்தை படிப்போம், திருப்பலியில் நம்ம படிப்போம். நீ வந்துட்டியா? ஆகாபு கேட்குறான். வந்துட்டேன். நீ தப்பு பண்ணியிருக்கிற, கடவுளுடைய பாவத்தை காமிச்சு கொடுத்துருக்கிறார், நீ நாபோத்தை கொன்றிருக்கிறாய். நாபோத்து எப்படி இறந்தானோ அதே போல் நீ இறப்பாய். எலியா சொல்கிறார். நாபோத்து எப்படி செத்து போனானோ, எப்படி அநியாயமாக கொலை செய்யப்பட்டு இறந்தானோ அதே போல அந்த தண்டனை கடவுள் உனக்கு கொடுக்க போகிறார். உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய மனைவி இசபேல், அவள் சாகடிக்கப்படுவாள். அவள் காம்பவுண்டுக்கு வெளியே, நகருக்கு வெளியே அவளுடைய உடல் தூக்கி எறியப்படும். பெரியமான அது மோசமான டெத்து. ஊருக்குள்ளே சாகுது கொஞ்சம் மரியாதை, ஊருக்கு வெளியே போயிட்டு போகிறதுனா அது அவமரியாதை. இசபேலுக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னா, உன் போன ஊருக்குள்ளே கூட புதைக்கப்படாது, வெளியே தூக்கி எறியப்படும். வெளியே தூக்கி எறியப்பட்டால் என்ன ஆகும் என்றால், ஒன்று நாய்கள் தின்னும், இல்லை என்றால்
பறவைகள் வந்து தின்னும், புதைக்க மாட்டாங்க. எசபேலுக்கு உண்டான தண்டனை சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கேட்ட உடனே ஆகாபு தான் செஞ்ச தப்பை உணர்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன். தன்னுடைய உடைகளை கழட்டுகிறான். வெற்றுடம்போடு சாக்கு உடை உடுத்துகிறான், கோணி உடுத்துகிறான். பழைய ஏற்பாட்டில் கோணி எதன் அடையாளம்? பழைய ஏற்பாட்டில் கோணி உடுத்துவது தவ காலத்தில் இந்த அதிகமாக படிப்போம். சாக்கு உடை உடித்து கொண்டார்கள். நினிவே மக்கள் மன்னன் தொடங்கி மக்கள் வரை என்ன உடுத்தினாங்க? சாக்கு உடை உடித்து கொண்டார்கள். அது தவ காலம் ஃபாதர், அப்போ எனக்கு தெரியும், இப்போ தெரியாது. அது என்ன அடையாளம்? சாக்கு உடை மன வருத்தத்தின் அடையாளம். நான் பாவம் பண்ணிட்டேன், மன வருத்தப்படுகிறேன், மன வருத்தத்தின் அடையாளம். அதன் பின்பாக என்னுடைய முதல் வாசல் வரக்கூடிய 2வது, அவன் நோன்பு இருந்தான். அவன் நோன்பு இருந்தான். இது எதன் அடையாளம்? அது பரிகாரம். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மனம் மாறுகிறேன், அந்த மனமாற்றத்துக்கு உண்டான பரிகாரம் செய்கிறேன், நான் நோன்பு இருக்கிறேன். 3வது இன்னைக்கு வாசிக்கிறோம், அவன் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்திருந்தான், தாழ்ச்சியோடு இருந்தான். இதை பார்த்து ஆண்டவர் மனம் உருகிறார். அப்படியே மனம் உருகி எலியா கிட்ட சொல்கிறாரு, ஆகாபை பார்த்தியா, அவன் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு, அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இப்போ நல்லவன் ஆகிட்டான், எனவே அவனை நான் தண்டிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு எலியா கிட்ட சொல்கிறார். இதுதான் முதல் வாசம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொன்னால், நம்முடைய கடவுள் அங்கே என்ன பண்ணார்? பாவம் செய்த ஒருவனை, மனமாற விரும்பும் ஒருவனை, தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்திய ஒருவனை பாவம் செய்த ஒருவனை, கடவுளுக்கு எதிராக தப்பு செஞ்ச ஒருவனை ஆண்டவர் மன்னிக்கிறார், தண்டிக்கலை, மன்னிக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டு சொல்கிறார், உங்களை அன்பு செய்தவர்களே நீங்கள் அன்பு செய்தால் என்ன பயன்? வரி தண்டுபவர்களும் செய்கிறாங்க. வரி தண்டுபவர் யார்? வேறு கடவுளை வணங்கக்கூடியவங்க. அவனை தான் பண்ணுறாங்க. அன்பு செய்கிறார்கள், எதிர்ப்பவரை எதிர்க்கிறார்கள். நீங்களும் அதான் பண்ணுறீங்க. இப்போ நாம் இப்படி வச்சுப்போம், கிறிஸ்தவர் நாம் யாரை அன்பு செய்கிறோம்? நம்ம அன்பு செய்பவர்களை. நாம் யாரை எதிர்க்கிறோம்? நம்ம எதிர்ப்பவர்களை. ஒரு அடுத்த மதத்தை வச்சுப்போம், அவங்க யார் அன்பு செய்கிறாங்க? அன்பு செய்பவர்களை. யாரை எதிர்க்கிறார்கள்? எதிர்ப்பவர். அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏன் வித்தியாசம்? இதை ஆண்டு கேட்குறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அன்பு செய்வதை அன்பு செய்வதால் ஒரு பயனும் கிடையாது. எனவே பகைவர்களை அன்பு செய்யுங்கள். அன்பு செய்வது ஈஸிங்க, பகைவர்களை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு உருவகத்தை சொல்கிறாருங்க. அதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்திட செய்கிறார். ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். 2 பேர் மேலே வெயில் வருது, 2 பேருக்குமே வெயில் வருது, 2 பேருக்குமே மழை வருது. இதை கொஞ்சம் அப்படியே கடந்து போக அவங்க யோசிப்பாங்க. நல்லவனுக்கும் ஆசீர்வாதம், கெட்டவனுக்கும் ஆசீர்வாதம். நல்லவனுக்கு மழை, கெட்டவனுக்கு மழை. நல்லவனுக்கும் வெயில், கெட்டவனுக்கு வெயில். அப்போ நீங்கள் நல்லவன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அவனும் ஒரு வீடு கட்டுறான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில். நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, நேர்மையாக சம்பாதிக்கிறீங்க, நேர்மையாக உழைக்கிறீங்க. உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குதோ அதே போல் அயோக்கியத்தனமாக இருக்கக்கூடிய இன்னொருவனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது கிடைச்சாதான் ஃபாதர் சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? நாம் என்ன நினைப்போம்? சொல்கிறோமோ இல்லை, என்ன நினைப்போம்? நல்லவனையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு, கெட்டவனையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இப்போ அதுதான் இங்கே சொல்கிறார், நல்லோர் மீது மழை, தீயோர் மீது மழை. நல்லோர் மீது வெயில், தீயோர் மீது வெயில். என்ன சொல்ல வர்றாரு? நல்லவனையும் கெட்டவனையும் நான் சமமாக தான் பார்ப்பேன், 2 பேரையும் நான் ஒன்றா தான் வைப்பேன், 2 பேரையும் நான் ஒன்றா தான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இது நியாயமா? இது நியாயமா? ஆண்டவர் சொல்கிறது நியாயமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் யாருக்காவது கொடுத்துட்டு போட்டோம் ஃபாதர், நம்மளுக்கு நான் ஏன் சொத்தை எடுத்து கொடுக்குறாரு, வெயிலை கொடுத்துட்டு போட்டோம், மழையை கொடுத்துட்டு போட்டோமே, இன்னாக்கு பெரியமானவரே. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லவனுக்கு ஒரு விதத்தில் நான் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும்? எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கெட்டவனுக்கும் கிடைக்கிறது என்றால் நான் ஏன் நல்லவனாக இருக்க வேண்டும்? கெட்டவனும் என்னை போல இருக்கிறான், கடவுள் அவனையும் தூக்கி வச்சிருக்கார், அவனையும் பாதுகாக்கிறார். நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு என் வாழ்க்கை வாழ்கிறேன்,
அவன் என்னையும் அப்படி ஆசீர்வதிக்கிறார். கஷ்டப்பட்டு நான் ஆசீர்வாதத்தை வாங்கிறதை விட எளிமையாக ஒருத்தன் ஆசீர்வாதம் வாங்குகிறான். நான் ஏன் நல்லவனாக இருக்கணும்? நானும் அவனை போல் கெட்டவனாக மாறலாமே. வருமா வராதா? அதனால தான் அப்படி இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவங்களாக மனசு குத்தம் இல்லைங்களா? வெரி குட். ரெண்டாவது, கெட்டவனுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம்லாம் கிடைச்சினே இருந்தான், அவன் கெட்டவனாக இருந்தாலும் கடவுளுடைய கிருபை கிடைச்சினே இருக்கு அப்படின்னா அவன் தீமை செய்வதை நினைத்து பயப்படுவானா? கடவுள் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், அப்போது இப்படி இருந்தால்தான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்று தான் செய்கிற தவறுகளை நினைத்து அவன் பயப்படுவானா? மனமாற்றம் அடைவானா? அடைய மாட்டான். கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, போகட்டும். பிரியமானவர்களே, இயேசு என்ன சொல்ல வர்றாரு? இந்த ஊமையின் உருவகத்தின் வழியாக ஒரு அருமையான கருத்தை சொல்ல வர பிரியமானவர். அதை நாம் நிறைவு செய்வோம். கடவுள் நல்லவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அப்படி கெட்டவனுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடவுள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நேற்றைய வாசகம் நற்செய்தி. தவறு செய்கிறவர்களை உடனடியாக ஆண்டவர் தண்டிப்பதில்லை. நீ இன்றைக்கி தப்பு பண்ணனா நீ காலி, நீ இன்றைக்கி பாவம் செஞ்சனா நீ காலி. உடனடியாக கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதங்களை நிறுத்தி கொள்வது இல்லை, உடனடியாக பழி வாங்குவது இல்லை. நீ தப்பு பண்ண உடனே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பதில்லை. கடவுள் நேரத்தை கொடுக்கிறார், கடவுள் வாழ்நாட்களை அதிகப்படுத்துகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரே நம்பிக்கை பிரியமானவர்களே, நீ என்னைக்காவது ஒரு நாள் கடவுளுடைய மாபெரும் அன்பை, கடவுளுடைய கிருபை நினச்சி பார்ப்ப. நான் இவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் கூட, எவ்வளோ அயோக்கியத்தனமாக இருந்தாலும் கூட என் கடவுள் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார. நான் கடவுளுக்கேற்ற விதமாக மாறணும் இல்லையா? என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கணும் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை மாற்றிப்ப என்பதுக்காக கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய மாபெரும் பேரன்பு. காலையில் வேலைக்கு வரான், 9 மணிக்கு வேலைக்கு வரான், 10 மணிக்கு வேலைக்கு வரான், 12 மணிக்கு வேலைக்கு வரான், சாயங்காலம் 5 மணிக்கு வேலைக்கு வரான். தலைவன் எல்லாருக்கும் கூலி எப்படி கொடுத்தான்? எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுத்தாரு. ஏன்னா அவனுக்கும் வீடு இருக்குது, அவனுக்கும் மனைவி இருக்குது. உடனடியாக தண்டிக்க விரும்பலை. பிரியமானவர்களே, நம்ம கடவுள் நாம் தப்பு பண்ணுறதுக்காக உடனடியாக தண்டிக்கலை. பிரியமானவர்களே, காலம் வரும் நீ மாறுவாய், காலம் வரும் உன் வாழ்க்கையை நீ மாற்றிப்ப என்று கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், ஆனால் பாவத்தை மட்டும் விட்டு வருவதில்லை. ரெண்டாவது பிரியமானவர்களே, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையும் வெயிலும் கொடுக்கிறார் என்றால் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பிரியமானவர்களே, இந்த மழையும் வெயிலும் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மழை ஒளி ரெண்டுமே அவசியம். கடவுள் ரெண்டுத்தையும் கொடுக்கிறார், 2 பேருக்குமே கொடுக்கிறார். 2 பேரும் வாழட்டும் என்று விரும்புகிறார். பயிரும் வளர்ந்தது, களையும் வளர்ந்து வந்தது. பணியால் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே களைகளை பிடுங்கிட்டுமா? அறுவடை நாட்கள் வரும்போது களைகளை பிடுங்கிட்டுமா? தலைவன் என்ன சொல்கிறார்? 2ம் வளரட்டும். அது அறுவடை சமயத்தில் நாம் அது பார்த்து கொள்ளலாம், 2ம் வளர விடும். கடவுள் தீயோனுக்கும் கொஞ்சம் காலத்தை கொடுக்கிறார். வளரு, வாங்க வாங்க வாங்க, மாற்றிப்பீங்களா? கடைசி கட்டத்தில் நீ கலையாகவே இருந்தால், நீ பயிராக இல்லாமல் வெறும் கலையாக மட்டும் இருந்தால், கடைசி காலத்தில் அந்த உண்மையில் என்ன வருது? தண்டனை இருக்குது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உனக்கு தண்டனை இல்லைனாலும் கூட கடவுள் மத்தியில் ஒரு நாள் தண்டனை இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணிக்கணும்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நினச்சி நம்மளை மாற்றிக்கணும். மூன்றாவது பிரியமானவர்களே, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஆண்டு ஒளியை கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார். இப்போது இந்த கேள்வியை நாம் கேட்க முடியுமா? ஏன் கடவுளை, நல்லோருக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கெட்டவனுக்கும் கொடுக்குறேன். நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கெட்டவனாக இருக்கக்கூடிய அவனுக்கும் அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது கேட்க முடியுமா? என் கேள்வி புரியல நினைக்கிறேன். நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆசீர்வாதத்தை கெட்டவனாக இருக்கக்கூடிய அவனுக்கும் ஏன் கொடுக்குற அப்படின்னு யாராவது இங்கே கேட்க முடியுமா? ஏன் முடியாது? கடவுளுடைய வார்த்தையா? நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, கெட்டவனுக்கும் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உனக்கு முன்னாடி கெட்டவனுக்கும் கொடுக்கிறார், ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கடவுளை பார்த்து நம்ம கேட்க முடியுமா? ஏன் தான் முடியாது? ஏன் முடியாது?
ஏன் முடியாதுன்னா நாம் அவ்வளோ நல்லவங்களாக இல்லை, நாம் அவ்வளோ யோக்கியமாக கிடையாது, நாம் அப்படி கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை ஒன்றும் வாழலை, நாம் கெட்டவங்க இடத்துல தான் இருக்கணுமே ஒழிய நம்ம நல்லவங்க இடத்துல கிடையாது. அதனால் கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் கெட்டவர்களாக இருந்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடுவோம். நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும், கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும், உலகத்தினுடைய பாவங்களில், உலகத்தினுடைய மாயைகளில், உலகத்தினுடைய இச்சைகளில் நாம் நம்மையே ஆண்டவருக்கு விரோதமாய் நம்மை கொடுத்து கொண்டிருந்தாலும், நல்லவர்கள் கொடுக்கக்கூடிய அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே. என் பாவங்களினால் உமக்கு நான் துரோகம் செய்திருந்தாலும், உம்மை விட்டு விலகி போயிருந்தாலும், ஒரு நல்லவருக்கு கொடுக்க வேண்டிய அதே அன்பை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே. ஒரு குப்பையான எண்ணெய், ஒரு குப்பைக்கு சமமான எண்ணெய், அழுக்கு படிந்த எண்ணெய், நாற்றம் அடிக்கக்கூடிய எண்ணெய் என் வாழ்க்கையை ஆண்டவரே நீ கோபுரத்தில் வச்சு என்னை பாதுகாத்து வருகிறேன். ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய நான், உம்முடைய காரியங்களில் ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருக்கக்கூடிய என்னையும் கூட ஒரு கிறிஸ்தவளா என்னை கூப்பிட்டு என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமே. அப்பா, உங்கள் அன்பு ரொம்ப பெரிதுப்பா, உங்கள் கிருபை ரொம்ப ரொம்ப மேலானது, உம்முடைய இதயம், உம்முடைய பரிவு மிக மேலானது. ஆண்டவரே, உம் அன்புக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, குப்பை போடு இருக்கக்கூடிய நான், உதவாத என்னை நீ ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன். நான் நல்லவனாக இல்லை, தீயவனாக இருந்தாலும் கூட ஆண்டவரே என் மீது மழை பெய்ய வைக்கிறேன், என் மீது கதிரவனை உதித்திர செய்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் தடைப்பட்டதில்லை ஆண்டவரே. என்னுடைய பாவங்களுக்காக ஒருபோதும் என்னை தண்டித்ததில்லை ஆண்டவரே. என்னுடைய தீய வாழ்க்கையை நினைத்த ஆண்டவரை ஒருபோதும் எனக்கு நீர் உம்முடைய கிருபையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை என்னை நிறுத்தி கொள்ளாமல் அளவில்லாமல் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை. நன்றி சொல்கிறேன். ஆண்டோடைய பேரன்பை நினைத்து, ஆண்டோடைய மாபெரும் கிருபை நினைத்து பாடுவோம். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரோ இல்லப்பா. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரோ இல்லப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, நன்றி இயேசுவே. உதவாத என்னை அன்புக்காய் நன்றி. மீண்டுமாய் கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. நான் கலங்கி போன சமயத்தில், கண்ணீர் விட்ட சமயத்தில், நான் உதவி கிடைக்காத சமயத்தில், யாருமே எனக்கு இல்லை என்கிற தனிமையில் ஆண்டவை நான் வாழ்ந்தபோது நீதான் என்னுடைய கண்ணீரை துடைத்து, என்னுடைய சோகத்தை துடைத்து, நான் சோர்ந்து போன போது என்னுடைய சோகங்களை தீர்த்த கடவுளே நன்றி சொல்லி பாடுகிறேன். கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு
கிருபை தந்தீரே. சோர்ந்து போயிருந்தேன் அப்பா என் இயேசப்பா, சோகங்கள் தீத்தீரப்பா. சோர்ந்து போயிருந்தேன் அப்பா என் இயேசப்பா, சோகங்கள் தீத்தீரப்பா. கரங்களை உயர்த்தி, குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரிடம். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே. எல்லோரும் என்னை விட்டு போன பின்பு, சொந்தம் பந்தம் உறவுகள் நண்பர்கள் எனக்கு விருப்பமான எல்லாரும் என்னை விட்டு போன போது, நான் தனிமையா யாரும் இல்லாத நிலையில நான் ஒதுங்கி ஓரங்கட்டப்பட்டு நிராகரிக்கப்பட்டு நான் இருந்தபோது ஆண்டவரே எனக்கு துணையா வந்தீங்கள் ஆண்டவரே. எம்மாவ் சீடர்கள் தனிமையாய் நடந்து கொண்டு போகும்போது அவளோடு சேர்ந்து கொண்டு அவளோடு பேசிய தெய்வமே, என் வாழ்க்கையில நான் தனிமையாய் இருந்தபோது எனக்கு உதவியாய் வந்தீரே. நான் அனாதையாக நின்றபோது எனக்கு உம்முடைய ஆறுதலை தந்தீரே, அடைக்கலம் தந்தீரே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி பாடுவோம். தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா என் இயேசப்பா, ஜீவ தண்ணீர் தந்தீரப்பா. தாகத்தால் தவித்தேனப்பா என் இயேசப்பா, ஜீவ தண்ணீர் தந்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. முழந்தால் படிடுவோம். உதவாத என்னை முழந்தால் படிடுவோம். உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தாய் எல்லாம் ஏசப்பா, என் இயேசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் இயேசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உனக்காய் தெரிந்தீரே. நாம் தீயவர்களாக இருந்தாலும் நம்மீது மழை பெய்ய வைக்கிறார். நாம் தீயவர்களாக இருந்தாலும் நம்மீது கதிரவனை உதித்திட செய்கிறார். காரணம், கடவுள் நம்மை, உங்களை, உன்னை அன்பு செய்கிறார். நன்றி சொல்லுவோம். மாண்பிய கீதம் பாடுவோம். மாண்புயரும் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோ இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குப்பையான எண்ணெய் கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத எண்ணெய் உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதாய் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரோ இல்லப்பா. நீங்கதாய் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரோ இல்லப்பா.